வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். வணக்கம். புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி துலாம் ராசி. புரட்டாசி மாதம் பௌர்ணமி என்று பிறக்கிறது. பெண் தெய்வங்களுக்கு உகந்த நாள் பௌர்ணமி. இந்த மாதத்தில் பெண் தெய்வங்களை வணங்கி வந்தால் எல்லா வளங்களையும் பெற முடியும். அதே போன்று பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி. இந்த மாதத்தில் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கி வந்தால் நீண்ட நாள் தள்ளி போன காரியங்கள் சித்தியாகும். இந்த மாதத்தில் தான் நவராத்திரி, முன்னோர்களை வணங்கக்கூடிய மாகாளய அமாவாசை, சிவனுக்கு உகந்த மகா சனி பிரதோஷம், கௌரி விரதம், மகேஸ்வர விரதம், மகா பரணி, கிருத்திகை, சங்கடகர சதுர்த்தி, அஜா ஏகாதசி என ஏராளமான விசேஷ தினங்கள் வருகின்றன. இந்த மாதம் முழுவதுமே அசைவத்தை தவிர்த்து விரதம் இருக்கும் மாதமாகும். விரதம் என்பது இறைவனை நினைத்து உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்துக்கொள்வது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சனி பகவான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு விரதம் இருந்து அவர் நல்லாசியை பெறுகிறோம். சனீஸ்வரனின் அகம்பாவத்தை பெருமாள் அடக்கியதாக புராணங்கள் கூறுகிறது. புரட்டாசி சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபடுவோர் சனீஸ்வரன் தொல்லையிலிருந்து முழுமையாக விடுபட்டு அனைத்து செல்வங்களும் பெற்று வளமோடு வாழ்வார் என்று ஆசி வழங்குகிறார் வெங்கடேச பெருமாள். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளின் ஆசியை பெற்று உங்கள் வளங்களையும் நலங்களையும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசி பலன்களை பார்க்கலாம். புரட்டாசி மாதத்தில் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் உங்கள் ராசிக்குள் வந்து நற்பலன்களை வழங்கவிருக்கிறார். மாதத்தை நடத்துகின்ற சூரிய பகவான் 12 சஞ்சரிப்பது சிறப்பல்ல. பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியானதொரு நல்ல மாதமாக அமையவிருக்கிறது. வருவாய் அதிகரிக்கும், வேலை தொழில் சிறப்பாக இருக்கும், ஆடம்பர செலவுகள், மருத்துவ செலவுகள் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிற்சில தொந்தரவுகள் வந்து விளங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான பலன்களே தரும். மொத்தமாக பார்க்கும்போது சிறப்பாக இருந்தபோதும் அவ்வப்போது வேலைப்பளு, மேலதிகாரிகளின் கண்காணிப்பு, கவனச்சிதறல்கள் ஏற்படும். சற்று அவ்வப்போது கவனமாக செயல்பட்டால் இந்த இடர்பாடுகளிலிருந்து விடுபட முடியும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், வேலை மாற்றம் அமையும். புதிதாக வேலை தேடுபவர்கள் விரும்பிய வேலையை கிடைக்காவிட்டாலும் கிடைத்த வேலையில் அமர்ந்து கொண்டு பிடித்த வேலைக்கு முயற்சிக்கலாம். தொழில், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு ஒரே சீரான பலனாக இருக்கும். அவ்வப்போது மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக லாபம் தரும் மாதமாக அமைந்தாலும் சில நேரங்களில் மந்த நிலையும் மனதுக்கு பிடிக்காத நிகழ்வுகளும் ஏற்படும். செய்யும் தொழிலில் அதிக அக்கறையும் தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வதும் மகிழ்ச்சி தரும். நிதிநிலையை பொறுத்தவரை போதுமானதாக இருக்கும். சில செலவுகள் அதிகரிக்கும். மருத்துவம், ஆடம்பர செலவுகள் என சேமிப்பு கரையும் அளவுக்கு செலவுகள் இருக்கும். தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிய சிறிய தொந்தரவுகள் வந்து மறையும். ஆனால் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையேயான உறவு சிறிது இடர்பாடுகளை சந்திக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே உறவுகள் முரண்பாடுகளை சந்திக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வருவாயும் செலவு அதிகரிக்கும். குழந்தைகள் உங்கள் மேல் அதிக அக்கறை காட்டி கவனித்துக் கொள்வார்கள். உறவினர் வருகையால் வீட்டில் இருந்த இறுக்கம் குறைந்து மகிழ்ச்சி நிலவும். கலைஞர்கள் இந்த மாதத்தில் மந்தமான நிலையை சந்திக்கலாம். ஏற்கனவே இருந்த வாய்ப்புகள் தொடரும். புதிய வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் தங்கள் இடைவிடாத உழைப்பினால் நன்மை காண்பீர்கள். திட்டமிட்டு சில நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். இதனால் உங்கள் நல்ல பெயர் அதிகரிக்கும். மொத்தத்தில் கலவையான பலன்களை சந்திக்கவிருக்கிறீர்கள். ஆனாலும் நன்மைகள் மேலோங்கியே இருக்கும். இந்த மாதம் பெருமாளையும் பெண் தெய்வங்களையும் வணங்கி வாருங்கள். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வணங்கி வாருங்கள். உங்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த புரட்டாசி மாதத்தில் மாத கிரகமான சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் சுக லாபஸ்தானத்தில் கேது புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய்
8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். உங்கள் முகப்பொலிவு கூடும். வேலை சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். தொழில் சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக அக்கறை காட்டுவது நல்லது. துணையுடனான உறவில் மகிழ்ச்சி காண்பீர்கள். சேமிப்பு தொடர்பாக திட்டமிடுவீர்கள். இனி விரிவாக பார்க்கலாம். நிதி வருவாய் அதிகரிக்கும். ஜீவன தொழில்கள் மூலமாக மட்டுமல்லாது மற்ற வகையிலும் பணம் வரும் வாய்ப்புகள் உண்டாகும். சில முக்கியமான செலவுகளை தவிர்க்க முடியாததாக இருக்கும் என்பதால் அதை திட்டமிட்டு செயல்படுத்திக் கொள்வீர்கள். வேலை செய்பவர்கள் தங்கள் திறமையை சரியாக பயன்படுத்தி நல்ல பெயர் எடுப்பார்கள். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றத்திற்கான காத்திருப்பவர்களுக்கு அது அமையும். உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு கர்மஸ்தான அதிபதி 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் நல்ல லாபமடைவீர்கள். எதிர்ப்பாளர்களை வீழ்த்தி முன்னேறுவீர்கள். லாபம் அதிகரிக்கும். திட்டமிடல் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையேயான கசப்பான முரண்பாடுகள் அகன்று இணைந்து செயல்படுவீர்கள். உங்கள் உறவு மகிழ்ச்சிகரமானதாகவும் அமையும். எதிர்காலம் பற்றி திட்டமிடுவீர்கள். மற்ற குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவார்கள். அவர்களிடம் உங்கள் கருத்தை திணிக்க முயற்சிக்காதீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும். உடல் நிலையை பொறுத்தவரை அதிக கவனம் தேவைப்படும். எதுவாக இருந்தாலும் வருமுன் காப்போம் என்பதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். ஒன்றை வளரவிட்டு அதற்கு மிக அதிகமான சிரமங்களையும் செலவுகளையும் அதிகப்படுத்திக் கொள்வதை விட முன்கூட்டியே கவனித்தால் எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனுக்குடன் தீர்வு கிடைத்துவிடும். குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலையிலும் கவனம் தேவை. கலைஞர்கள் வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வார்கள். உங்களுடைய தொழிலில் நீங்களும் பயன்பெற்று மற்றவர்களுக்கும் பயனடச் செய்வீர்கள். வருவாய் அதிகரிக்கும். செலவினங்கள் கட்டுக்குள் இருக்கும். அரசியல்வாதிகள் தேவையற்ற சர்ச்சைகளுக்கு சிக்கிக் கொள்ள வேண்டியிருக்கும் என்பதால் கவனம் தேவை. வருவாயை திட்டமிடுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாகவே அமையவிருக்கிறது. மகிழ்ச்சிகரமானதாக அமையும். நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமானதாக அமையும். உங்கள் முகப்பொலிவு மற்றும் செயல்திறன், அறிவாற்றல், திட்டமிடுதல் மூலமாக நல்ல பலன்களை பெறுவீர்கள். இந்த மாதம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து உடலையும் உள்ளத்தையும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள். சனி பிரதோஷம் வருகிறது. அன்றைய நாள் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்கள். உங்கள் நற்பலன்கள் மேலோங்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.